சொல்லிக் கொள்கிறோம். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்திலே இந்த சங்க பரிவார கூட்டம் பொது சிவில் என்று சொல்லுகிறது. அதே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் பாதிக்கப்படுவதைப் போல உங்களுக்குள்ளே நீங்கள் முட்டிக்கொண்டு சாவதுதான் அதிகமாக. உனக்கு சட்டம் தெரியுமா? குறிச்சிக்க. சட்டத்தில் என்ன, இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா? நீ முஸ்லிம் சட்டத்தை பேசுறிய, இந்து சட்டத்தில் என்ன இருக்கு தெரியுமா? இந்துடைய திருமண சட்டத்தில் 1000 பிரச்சனை. 2ஆம் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்து திருமண சட்டம் தானே. இந்த 2ஆம் கல்யாணத்தை கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணலாம், இந்த அரசு சட்டம் அனுமதிக்கிறது. கோவா மாநிலத்தில் இருக்கிற இந்துக்கள் முஸ்லீம் நாடு முழுக்க கல்யாணம் பண்ணலாம் 2ஆம் கல்யாணம். கோவாவில் அவங்க என்ன பண்ணலாம், கோவாவில் காலங்காலமா 2ஆம் கல்யாணம் பண்றோம் யாரு, இந்து மக்கள். அதனால அவங்களுக்குள்ள உரிமை அவங்களுக்கு கொடுத்துருவோம், 2ஆம் கல்யாணம் பண்ணலாம். ராஜஸ்தான்ல ஒரு கூட்டம் போராடுகிறது, ஜாட் இனத்தவர்கள். ரயில் மறியல் பண்ணாங்க, இடஒதுக்கீடு கேட்டாங்க, பஞ்சாயத்து ஓடுதுல ஜாட். இந்த ஜாட் இனத்துல ஒரு மரபு இருக்கிறது. ஒரு பெண் ஒரு அண்ணனுடைய மனைவி, அண்ணன் இறந்து விட்டால் தம்பி கட்டிக் கொள்ளலாம், எப்படி 2வது திருமணமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஜாட் இனத்தவர்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது. சட்டம் அதை அங்கீகரித்திருக்கிறது. இப்ப பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நான் எந்திரிக்க முன்னாடி ஜாட்டி எந்திப்பான், நாங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி கோவா மாநிலத்து இந்துக்கள் எந்திப்பார்கள். இந்து திருமண சட்டத்தில் சின்னம்மா பையன், பெரியம்மா பையன், சின்னப்பா பையன், பெரியப்பா பையனை கல்யாணம் முடிக்க கூடாது. பழங்குடியினருடைய மரபிலே சின்னம்மா பையன், பெரியம்மா பையனை முடிக்கிற பழக்கம் இருக்கிறது இந்துக்களிடத்திலே. அவர்களுக்கு அனுமதி. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா நாங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடி பழங்குடியின மக்கள் இந்துக்கள் எந்திப்பார்கள். எத்தனை ஓட்ட உனக்குள்ள எல்லாத்தையும் ஒண்ணுபடுத்திட்டு வா பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சுட்டு விவாகரத்து பண்ற நேரத்தில் ஈஸியா பண்ணிடுறானே, பஞ்சாயத்து வைக்கிறான். ஆனா இந்து திருமணத்தில் உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணலம்பா, சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளும். எப்படி தெரியுமா? ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டார், 2வது ஒரு கல்யாணம் பண்றார். வைதீக முறைப்படி திருமணம் நடக்கணும். வைதீக முறைனா என்னப்பா? அம்மி மிதிச்சு, அருந்ததி பார்த்து, தேவர்கள் புடை சூழ, அவர்கள் சாட்சியாக நிற்க, சப்தகிரி என்று நெருப்பை பற்ற வைத்து அதனை சுற்றி 7 தரம் வலம் வந்து நடத்தப்படுகிற திருமணம் வைதீக திருமணம். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, நெருப்பை பத்த வைக்கல, 7 தடவை சுத்தி வரல, கல்யாணத்தை முடிச்சிட்டாரு, 10 வருஷம் குடும்பம் நடத்திட்டாரு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பெருகி போச்சு. இப்ப கோர்ட்டுக்கு போய் மனுவை போட்டு எனக்கு கல்யாணமே முடியலையே, ஆமாப்பா முடியலையே, நீதிமன்றம் சொல்லும். ஏன்னா குடும்பம் நடத்தலாம், பிள்ளைய பெற்றுக்கிட்டான், இத்தனை பேர் சாட்சியா இருக்கும், அவன் நெருப்பை சுத்தி வந்தானா வரலை, அப்ப அவன் கல்யாணமே பண்ணல. கல்யாணம் முடிச்ச ஒருத்தன் விவாகரத்து பண்றது, தலாக்கு விவாகரத்து பண்ணிடுறானே, இதுக்கு கோபப்படுறிய, கல்யாணமே பண்ணல உன் சட்டம் சொல்லுங்க, அதுக்கு கோபம் வந்துச்சா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் பொஞ்சாதியை வச்சு காப்பாற்றணும், செலவுக்கு பணம் கொடுக்கணும். கொடுக்கறாட்டி கோர்ட்ல போய் அவ கேஸ் போட்டு பணத்தை வாங்க முடியும். இந்து சட்டத்திலே அது இருக்கிறது, எல்லா திருமண சட்டத்திலையும் இருக்கிறது. இப்ப என்ன, ஒரு ஆளு எஸ்கேப் ஆயிட்டான், துறவரம் என்ற பெயரால், சாமியார் என்ற பெயரால் ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். நான் பணம் கொடுக்க முடியாதுங்களாம். கோர்ட் சொல்லும், ஆமா ஆமா அவர் சாமியாரா போயிட்டாரு, எனவே கேஸ் கொடுக்க முடியாது, உனக்கு பணம் தர முடியாது. திருமண சட்டத்தில் சிவில் உள்ள பிரச்சனை. நீ எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வா. துறவரம் போனவன் பொண்டாட்டி, போகாத பொண்டாட்டி எல்லாம் எந்திரிச்சிருந்து நிப்பா. எப்படா என் உரிமையை நீ பறிக்க போச்சும்பா. இந்து திருமணத்திலே 8 வகையான திருமணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வகை திருமணத்துக்கு பேரு அசுரத்தானம், இன்னொரு திருமணத்துக்கு பேரு கன்னிகாதானம். இப்ப நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க பேப்பர்ல கல்யாண பத்திரிகையில் இந்துக்கள் கொண்டு வந்து குடும்பம் பாருங்க, அதை போட்டுப்பாங்க கன்னிகாதானம். அது என்ன கன்னிகா, அது என்ன அசுரத்தானம்? நம்ம லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா அசுரத்தானம்னா மகர் கல்யாணம், கன்னிகாதானம்னா வரதட்சணை கல்யாணம். பொம்பளை கிட்ட வாங்கிட்டு முடிச்சா அதுக்கு பேரு கன்னிகா, பொம்பளைக்கு கொடுத்து முடிச்சா அதுக்கு பேரு அசுரதானம். இந்திய சட்டம் என்ன சொல்லுது?
வரதட்சணை கொடுக்க கூடாது, வாங்க கூடாது, பெரிய குற்றம், தண்டனை எல்லாம் எழுதி வச்சிருக்குது. இப்போ சிவில் சட்டத்தை கொண்டு வந்தா அசுரத்தை கொண்டு வருவியா, கன்னிகாவை கொண்டு வருவியா, சின்ன மாப்பிள்ளைய கட்டலாம் கொண்டு வருவியா, கெட்டக்கூடாது கொண்டு வருவியா, ஜாட் இடத்துல 2வது கல்யாணத்தை ஒத்துக்குவியா, கோவா மாநிலத்தை 2வது கல்யாணத்தை ஒத்துக்குவியா, 1008 பஞ்சாயத்து ஓ ஆளை எந்திப்பா, ஓ நெத்தி போட்ட உடப்பா, எங்களுக்கு பஞ்சாயத்தையில போய் சாவு காடு. நீ நினைத்துக் கொண்டால் சிவிலை கொண்டு வந்தால் எங்களுக்கு பிரச்சனை என்று. எங்கள் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிக்கவும் வழி இருக்கிறது, கடைபிடிக்க முடியாத விஷயங்களை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் எங்கள் மார்க்கத்திலே வழி சொல்லி தரப்பட்டிருக்கிறதா. எங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. இப்படி போனா அந்த ரூட், அப்படி போனா அந்த ரூட், போய்கிட்டே இருக்கும்.